கட்டுக்கதைகளை நிஜமாக்குவதற்கு முயற்சிக்கும் அனுர் அரசு முன்னாள் எம்பி சாடல். யாழ்ப்பாண மக்களை மிரட்டும் மர்ம காட்சி, மற்றும் ஒரு ஆண் பலி. கிராம உத்தியோகர்களால் முறியடிக்கப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கை. திருமணத்திற்கு தயாரான இளைஞன் விபத்தில் பலி. சேர் பைத்தியம் பிடித்து அலையும் வைத்திய அதிகாரியும் மக்கள் பிரதியும் ஜாலில் உலாவி வரும் அதிகார போதை. ரணில் சேகரித்த அரிசியை கூட அனுரவால் விநியோகிக்க முடியவில்லை, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை நிஜமாக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித கேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட கடதாசி மாளிகையால் அவர்களது அரசாங்கத்திற்கு பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை தற்போது உண்மையாக நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறே சபாநாயகரின் கல்வித் தகமை குறித்த பிரச்சினையும் தோன்றியுள்ளது. இதற்கு முன்னரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரிசி பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இம்முறை இப்பிரச்சினை உக்கிரமடைந்து ஜனாதிபதி இந்திரகுமார திசாநாயக்கவினால் 2-3 சந்தர்ப்பங்களில் அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் நேரடி கலந்துரையாட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. வனவிலங்குகளால் விவசாயத்திற்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்ய வேண்டியது அவசியமாகும். வனவிலங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற முடியுமா அல்லது வேறு ஏதேனும் நீண்டகால நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசாங்கம் துறைசார் நிபுணர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறையைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற நபரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் மர்ம காய்ச்சல் பாதிப்புடன் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வடக்கு மாகாணத்தில் இதுவரை மர்ம காய்ச்சலுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. நேற்று உயிரிழந்த பருத்தித்துறையைச் சேர்ந்த நபரின் மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவரும். இதேவேளை மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடனும் சடுதியான சுகவீனத்துடனும் வடக்கு வைத்தியசாலைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மட்டும் இதுவரை 40 பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. அத்துடன் வேறு சில விலங்குகளின் மலத்தொற்றாலும் இவ்வாறான நோய் நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன. எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடிநீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான சுகவீனம் ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தாந்தாமலை கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள காட்டுப் பகுதியில் கிராம உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையால் 3 கொள்கலன் சட்டவிரோத கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது இன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. கிராம மக்கள் மூலம் தாந்தாமலையை அண்டிய கிராம பிரிவுகளில் கடமையாற்றும் கிராம உத்தியோகத்தர்களுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய காட்டுப்பகுதியில் மேற்கொண்ட தேடுதலில் 12,000 மில்லி லிட்டர் அடங்கிய சட்டவிரோத கசிப்பு 3 கொள்கலன்களில் இருந்தே கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையினை கிராம உத்தியோகத்தர்கள் மிகவும் துணிச்சலான முறையில் முன்னெடுத்துள்ளனர். 1963 ஆண்டு பிப்ரவரி 22 வர்த்தமானி வெளியீட்டுக்கு அமைவாக மதுவரி கட்டளை சட்டம் 33, 35 மற்றும் 48 பிரிவின் சட்டத்தின்படி கிராம உத்தியோகத்தர்களால் இப்பணி மேற்கொள்ளப்பட்டதாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட கிராம உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட கசிப்பு யாவும் அவ்விடத்தில் அளிக்கப்பட்டதாகவும் கிராம உத்தியோகத்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அனுராதபுரம் திருகோணமலை A12 வீதியில் மிகிந்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குஞ்சிக்குளம் சந்திக்கு அருகில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மிகிந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகிந்தலை கம்மலக்குளம பிரதேசத்தில் வசித்து வந்த
மதுக சங்கீத் ஜெயசுந்தர என்ற 27 வயதான இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த இளைஞனுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மிகிந்தலையில் இருந்து அனுராதபுரம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக விசாரணையை மேற்கொள்ளும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அனுராதபுரத்தில் இருந்து மிகிந்தலை நோக்கி சொகுசு ஜீப் ஒன்று பயணித்ததாகவும் பலத்த காயங்களுக்கு உள்ளான குறித்த இளைஞனை அந்த வாகனத்தில் ஏற்றி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தவர் ஜீப் வண்டியுடன் மோதினாரா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகிந்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சந்திரஸ்ரீ ரஞ்சித்தின் பணிப்புரையின் பேரில் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குழு விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எங்களுடைய தமிழ் வைத்தியர்களை பிடித்தாட்டிக் கொண்டிருக்கின்ற சேர் வியாதியை நினைத்தால் ஒரு பக்கம் வெட்கமாக இருக்கிறது, மறுபக்கம் கோபமாக வருகிறது. கோல்மி சார் என்று ஒரு சிரேஷ்ட வைத்தியர் கூறியதை அவருக்கே தெரியாமல் ஒளிப்பதிவு செய்து வெளியே கசியவிட்டு அனுதாபம் தேடி எம்பியானவர்தான் வைத்தியர் அர்ஜுனா. ஆனால் அதே அர்ஜுனா நேற்று யாழ் வைத்தியசாலைக்குள் நுழைந்து மாவட்ட பணிப்பாளர் சத்தியமூர்த்தி முன்பாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி நீங்கள் என்னை சார் என்றுதான் அழைக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை சார் என்றுதான் அழைத்தாக்க வேண்டும் என்று அடாவடி புரிகின்ற காட்சியை பார்க்கின்ற போது இவர்களுக்கெல்லாம் என்னதான் நடந்துவிட்டது என நினைக்க தோன்றுகிறது. அது மாத்திரமல்ல, வைத்தியசாலை ஊழியர் ஒருவரை அவரது நெஞ்சில் கையை வைத்து தள்ளிவிட்டதுடன் வாயை மூடுறார் ராஸ்கல் அது இது என கண்டபடி அந்த ஊழியரை வைத்தியர் அர்ஜுனா பலர் முன்னிலையில் பகிரங்கமாக திட்டுவதான சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி தமிழ் மக்கள் மத்தியில் பரபரப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. உனக்கு தெரியுமா நான் யார் என்று சிஐயிடம் பிடித்துக் கொடுப்பேன் என்று அந்த ஊழியரை அவர் மிரட்டுவதையும் அந்த காணொலியில் காண முடிகின்றது. சக மனிதர்களையும் அரசு ஊழியர்களையும் மதித்து பேசுவதற்கு முதலில் மக்கள் பிரதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். தெரு ரவுடிகள் போன்றும் சினிமாக்களில் வருகின்ற தாதாக்கள் போன்றும் நடந்து கொள்ளாது பதவிகள் உயருகின்ற போது தனது பண்புகளையும் உயர்த்திக் கொள்வதற்கு அர்ஜுனா என்கின்ற மக்கள் பிரதி கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை சார் என்று அழையுங்கள், உனக்கு தெரியுமாடா நான் யார் என்று ராஸ்கல். இவ்வாறு நீங்கள் அழைக்கின்ற நபர்கள்தான் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிஐயிடம் பிடித்துக் கொடுக்க முனையும் அந்த தமிழ் இளைஞனைத்தான் நீங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பிரிவுபடுத்தப்படுகின்றீர்கள் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் தனது தனிப்பட்ட காழ்ப்புணர்வு அழுக்குகளை கக்குகின்ற காரியத்தை தான் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களாக இருந்தால் உங்களை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்த யாழ் மக்கள் உங்களை இட்டு வெட்கப்பட்டு நிற்பார்கள் என்பது மாத்திரமல்ல, உங்களது அரசியல் எதிர்காலத்திற்கும் கூட நிச்சயம் ஆப்பு வைத்து விடுவார்கள். ரணில் விக்ரமசிங்க சேகரித்த அரிசியை கூட அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு நிர்ணய விலைக்கு விநியோகிக்க முடியாமல் உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காமல் இருந்தால் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் அரிசி விலையும் 1 கிலோ 260 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரிசிக்கு விலை நிர்ணயம் செய்வதாக தெரிவித்து மேசையில் தட்டி 1 கிலோவிற்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளார். ஜனாதிபதி இதன் மூலம் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டுவர முடியாமல் அவர்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து மண்டியிட்டுள்ளார். அத்துடன் அரிசி இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த 70,000 கிலோ அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது. ஆனால் இறக்குமதி செய்யும் அரிசியை அரசாங்கம் எத்தனை ரூபாவிற்கு இறக்குமதி செய்கிறது, மக்களுக்கு எத்தனை ரூபாவிற்கு வழங்கப் போகிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து சுவர்ண அரிசியை இறக்குமதி செய்யப் போவதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இந்தியாவில் இந்த அரிசி 1 கிலோ 30 ரூபாய்க்கே விற்பனை செய்யப்படுகிறது. அப்படியானால் இறக்குமதி வரிகள் அடங்கலாக எமது நாட்டில் குறித்த அரிசி கிலோ ஒன்று 110 ரூபாய்க்கே விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் தற்போது அரிசிக்கு நிர்ணயித்துள்ள விலையின் பிரகாரம் 1 கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டால் அரசாங்கத்திற்கு 1 கிலோவிற்கு 120 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. அதே நேரம் அரிசி இறக்குமதிக்கு தனியார் நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கியுள்ளதால்
அவர்களுக்கும் இந்த லாபம் கிடைக்கும். அதனால் அரசாங்கம் இறக்குமதி செய்யும் அரிசிக்கான சில்லறை விலையை அறிவிக்க வேண்டும். மேலும் 2023 ரணில் விக்ரமசிங்க பொருளாதார நெருக்கடி நிலையில் விவசாயிகளுக்கு உரம் நிவாரணம் வழங்கி 2 போகத்தின் மூலம் 58 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி அறுவடை செய்து சேகரித்து வைத்திருந்தார். ஆனால் எமது நாட்டில் வருடத்துக்கு தேவையாக இருப்பது 24 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியாகும். அப்படியானால் எஞ்சிய அரிசி தொகை அரிசி ஆலை உரிமையாளர்களிடமே இருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்க சேகரித்த அரிசியை கூட அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கு நிர்ணய விலைக்கு விநியோகிக்க முடியாமல் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து வழங்கியிருக்கிறார். அத்துடன் அரிசி விலை தொடர்பில் வெளியிடப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவிப்பும் வியாபாரிகளுக்கு பிரச்சனையாக மாறியுள்ளது என தெரிவித்துள்ளார்.